அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி செய்வது என்பதை பப்பட் ஷோ மூலம் விளக்குகின்றார் மனோஜ் அலெக்ஸ். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். பப்பட் ஷோனாவே சுட்டீஸ்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க. நீங்கள் அவரை கொஞ்சம் சொன்னால் ஒவ்வொரு மனுஷனும் எப்படிலாம் இருக்கலாம், ஊரே நிறைய சொல்லுவோம், நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு கதை நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அதுவும் உங்களோட என்ன தூங்கிட்டாரா? டேய் தூங்கிட்டு இருக்காங்க, ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குடா. கொஞ்ச நேரம் வேணாம், சொன்னா கேளு. எழுந்துடுறா. என்னண்ணே ஏன்னா ப்ரோக்ராம் போயிட்டு தூங்கிட்டு இருக்க நல்லா இருக்க. அப்புறம் அங்கே ஒரு அக்குள் அங்குள் யாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கதை சொல்லுங்க. ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். உங்களோட கதையை கேட்கறதுக்காக ஓடோடி இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மட்டும் என்ன செய்யணும், ஊரே சொன்னாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த கதை தான் கேட்டேன். என்ன கதை சொல்ல போற? அந்த கதை. எந்த கதை? எந்த கதை? அண்ணே கழுத. நான் கழுதையா? இல்ல. அப்புறம் கழுத கதை. ஓ, கழுத கதை. சொல்லு 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 சொல்லு. ஓகே, கழுத கதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி கதையை கேட்டுக்கோங்க. சரி அங்கிள், சொல்லுங்க. சரி அங்கிள். ஓகே. ஒரு பையன், கழுத. ஓஹோ, 3 பேர் போனாங்க. சரி, யார் யாரு? ஒரு கழுத, ஒரு பையன், இன்னொருத்தர் அப்பா. அப்பா அப்பா கரெக்ட். 3 பேர் போறாங்க. கரெக்ட். ஓகே. அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்க. ஓ, பாட்டி வீட்டுக்கா? ஆமா, பாட்டி வீட்டுக்கு. ஓகே ஓகே. 3 பேர் நடந்து போனாங்க. சரி, நடந்து போறாங்க. ஓகே, எனக்கு சொல்ல திருப்பி சொல்லுங்க, நல்லா இருக்கும். சரி, அவன் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லணுமா? அப்பதான் நல்லா இருக்கும். ஓ சரி. 3 பேர் நடந்து போறாங்க, பாட்டி வீட்டுக்கு நடந்து போறாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்புறம் என்னாச்சு? இடையில ஒரு ஆள் வந்தாரு. ஓ, இடையில ஒரு ஆள் வராரு. வந்துட்டு அந்த அப்பா பார்த்து பையன் நடந்து போயிட்டு இருக்கா, அவனுக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்டான். ஓஹோ, என்ன கேட்டாங்க? பையன் நடந்து போறான், கண்ணு தெரியலையான்னு கேட்கிறாரு. கேட்டானே? ஆமா, கேட்டேன் கேட்டேன். ஏன் கேட்டான்? அவனுக்கு தோணிச்சு கேட்டான். இது என்ன கேட்கிறாரு. அதனால என்னாச்சு? உடனே இந்த பையன் நினைச்சாருங்க. என்ன நினைச்சாரு? அந்த பையனை தூக்கி கழுதைகளை குறைச்சிட்டு கூட்டிட்டு போனாரு. ஓ, அதாவது பையன் போனவன கேக்குறாங்க, உடனே பையனை தூக்கி கழுதை மேல வச்சு கூட்டு போறாரு. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்ப அடுத்து என்னாச்சு? அடுத்து இன்னொரு ஆள் வந்தாரு. ஓ, இன்னொருத்தர் வராரு. யாரா? ஒரு பாட்டி வச்சுக்கோங்க. பாட்டியா? சரி, பாட்டி. அவங்க என்ன சொன்னாங்க? ஏஹா, கழுத பாவங்கள்ல. ஓ, கழுத பாவம்ல. அது தூக்கி போவாங்க, பாவம் நடந்து போக முடியல. கழுத பாவம்ல, அது வந்து அது மேல உட்கார வச்சு. ஓ, அது அவர் என்ன செய்றீங்க? இந்த கழுதையை தூக்கி அவங்க அக்கா தலையில வச்சுக்கிட்டாரு. ஓ, அவங்க அப்பா தலையில வச்சு. ஓஹோ, உடனே ரெடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. சரி, யார் எத்தனை நடக்கிறாங்க? எவ்வளவு தூரம் போறாங்க? ஓ, அதாவது இப்ப முன்ன வந்து இந்த பையனை வந்து கழுதை மேல வச்சாங்க, இன்னொருத்தர் வராரு, வந்து சொன்ன உடனே இந்த கழுதையை தூக்கி அவங்க அப்பா தலையில வச்சு. அவங்களாம் புரிஞ்சிருப்பாங்கடா, நீ சொல்லு. அப்புறம் என்ன கதையை மறந்துட்டியா? இல்ல இல்ல சொல்றேன். சொல்லப்ப கொஞ்சம் உங்களை ஒரு அங்கிள் ஓஹோ வந்தாரு. இப்படி குறுந்தாடி வச்சு அழகா ஈஸியாட அழகா உங்களை வரையே இருந்தாரு. ஓஹோ, ப்ளூ கலர் சட்டை வேற போட்டிருந்தாரு. ஓ, ப்ளூ கலர் சட்டை வேறயா? வந்து இறங்கினாரு. அவர் சொன்னாரு, உங்களுக்கு மண்டையில மூளையே இல்லையா? ஐயோ, சரி சரி, அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு நடந்து போறாங்க. நீங்க ஏன் கழுதையை வச்சுக்கிட்டு நடந்து வரீங்க? நீங்க ஏறி போங்க அப்படி சொன்னாங்க. ஓ, கழுதையை வச்சு ஏன் நடந்து வரீங்க? ஏறி வர வேண்டியதானே கேட்டாங்க. என்ன ஆச்சுண்ணே? என்னடா சொல்ற? அடுத்தது என்ன? நீ தான் சொல்லணும். கதை நீ தானே சொல்லிட்டு இருக்க. இல்ல, நீ மறந்து வச்சு. மறந்து போச்சா? என்னடா சொல்ற? இங்க வந்து மறந்து போச்சு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் கெஸ்ட். யோசிக்கிறேன். என்ன பண்ற? இல்ல, யோசிக்கிறியா? சரி, யோசி. ஞாபகம் வந்துருச்சா? சூப்பர், சொல்லுங்க. என்னாச்சுங்க? 2 பேரும் இறங்கி சரி ஏறி உட்காந்துட்டாங்க.
2 பேரும் இறங்கி கழுத மேல உட்காந்துடுறாங்க. சரி. பங்கத்தோர் உட்கார்ந்தாரு. ஏஹா உங்க அப்பா தான் முடியாது, நீ எதுக்கு ஏறி உட்காந்துருக்க? ஓஹோ அப்படின்னு சொன்னாராம். சரி, அப்பானால தான் முடியாது, நீ ஏன் உட்காந்துருக்கன்னு. சரி. உடனே எங்க நேரம் நடந்து போயிட்டோம். சரின்னு அவன் இறங்கி கழுதையும் கூட்டிக்கிட்டு அப்பா உட்கார வச்சுட்டு போனானா. ஓ, கழுதையை கூட்டிட்டு அவங்க அப்பா உட்கார வச்சுட்டு வராரு. கரெக்ட். ஓகே. இன்னொரு பெரியவர் வந்தாரு. ஓகே. ஏஹா உனக்கு வண்டையில நூல் இருக்கா? ஓ ஐயோ. கழுதை இருக்கு, உங்க ஐயா இருக்கா, கழுதை உட்கார வச்சு வரேன்னு தான் நீங்க ஏறி உட்காந்துருக்கீங்க. ஓஹோ, கழுதை இருக்கு, பையன் இருக்கா, நீங்க ஏன் அதுல உட்கார்ந்து இருக்கீங்கன்றாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி. உடனே அவங்க ஆரி உட்காந்துட்டாங்களாம். மாறி உட்காந்துடுறாங்க. இங்கடி ஆரி ஆரி வந்து கடைசியில பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓ, பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி வீட்டுக்கு வந்தா பாட்டி என்ன சொன்னாங்க? பாட்டி வீட்டுக்கு என்ன சொன்னாங்க? ஏ கழுதைங்களா எல்லாத்தையுமே சொல்றாங்க, கழுதைங்களான்னு. என்னாச்சு, ஏன் அப்படி சொன்னாங்க? கழுதைங்களான்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. ஏன்? ஏன்னா காத்திருக்காங்க தூரத்திலேயே. ஓஹோ. என்ன காத்திருக்காங்கன்னா ஆரி ஆரி வந்ததை சொல்லியிருக்காங்க. ஓஹோ, இடையில மாறி வந்ததை சொல்லி இருக்கிறாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால என்னாச்சு, அதான் புரிஞ்சிச்சு. பாட்டி சொன்னாங்க, இந்த உலகத்துல 4 விதம் 4 பேர் சொல்லுவாங்க. நாங்க என்ன செய்யணும்னா நமக்கு என்ன வேலை இருக்கோ, நமக்கு என்ன நோக்கம் இருக்கோ அதான் பின்பற்றணும். ஓ புரியுது. ஓகே குட். சரி, இதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள மட்டும் பின்பற்றுங்க. அவங்க சொன்னாங்க, இது இந்த அங்கிள் சொன்னாரு, இந்த அங்கிள் சொன்னாரு, அதெல்லாம் கேட்காதீங்க. சரியா? ஓகே. ஓகேயா? ஓகே. ஓகே, தேங்க் யூ. நாட்டுல 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. நம்ம 4ஐயும் தெரிஞ்சு அறிஞ்சு நல்லதை நம்ம தான் சொல்லணும் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள Amazon 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷோ நடத்தக்கூடிய மனோஜ் அலெக்ஸுடன் விஜயகுமார்.